உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 2.5 ஆண்டு காலத்துல சனி பகவானிடம் சரணடையுங்கள்னு அர்த்தம். ஒன்று, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு, கணவன் மனைவிக்கு இடையில ரகளையாகி போகுது. இதெல்லாம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ஏற்கனவே ஏதோ மன நிம்மதி இல்லை அப்படின்னு கன்னிராசிக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 7ல் சனி வருகிற போது நீங்கள் அமைதியாக இருக்க பழகணும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது மீன வீடு. அந்த மீன ராசியில் சனி பகவான் உட்காருக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்? அது பேர் நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க, நிவர்த்தி ஸ்தானத்தில் திசை அதிபதி தொடர்பு வருகிறார் அப்படின்னோடனே எங்கள் இந்த திசை நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புத்தி, அவற்றுடைய புத்திகள் எல்லாம் நமக்கு நன்மையை தருகிறது. அப்படித்தான் பிரசன்னம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், நிவர்த்தி ஸ்தானத்தில் போய் இந்த கிரகம் உட்காரும்போது இந்த கிரகம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சனி பகவானிடம் சரணடையுங்கள்னு அர்த்தம். நிவர்த்தி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டார். அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வராமல் இருக்குமான்னா அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது கண்டகச்சனி அப்படின்னு நீங்கள் பேசும்போது சில பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது உண்மைதான். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு யாருக்கு பிரச்சனைனா, கணவன் மனைவிக்கு இடையிலே நெருக்கமாக வெளி உலகத்தில் யாரெல்லாம் காட்டிக்கிட்டுறீங்களோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கணவன் மனைவி ரொம்ப அன்பாக காட்டுறீங்க, ஒரு அரவணைப்பாக நடந்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க, ஊர் திருஷ்டியெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும். கணவன் மனைவி கடையில் பெரிய சண்டை, வீட்டுக்கு வந்தோடனே சண்டை, உங்களோட நான் வாழறதே பெரிய அவமானமாக இருக்கியா, அவமானமாக இருக்கியா, உங்களோட போய் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு மனைவி சொல்வதும், ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கணவன் சொல்வதும், கணவன் மனைவிக்கு இடையில் ரகளையாகி போகுது, வீடு ரணகலமாகி போகுது. இதெல்லாம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். வெளி உலகத்தில் பந்தாவாக உங்கள் உறவை காட்டிக்கொள்ளாதீர்கள். 2வது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணுங்கிறத முதல்ல நம்ம பேசித்தாங்க தீரணும். ஒரு வழி இல்லைங்க. 7ல் சனி வரும்போது உறவை பிரித்து விட பார்க்கும். ஒன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, இல்லை உங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ இதை கொடுக்கும், உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே ஏதோ மன நிம்மதி இல்லை அப்படின்னு கன்னிராசிக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. 10ல் குரு உட்கார்ந்துருக்காரு, மன நிம்மதி இல்லைன்னு உட்கார்ந்துருப்பாங்க. என்னங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் கூட கூடி வரலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 7ல் சனி வருகிற போது நீங்கள் அமைதியாக இருக்க பழகணும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய கணவனிடமோ மனைவியிடமோ நண்பர்களிடமோ குறை காணக்கூடாதுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, 7ல் சனி வரும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது நடைமுறையில். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னருடைய தயவு நமக்கு வேணும். எந்த ஒரு விஷயத்திலும் கடினமாக பேசிடக்கூடாது. இந்த சனி பகவானுடைய பார்வை நம்மளுடைய 4வது ஸ்தானத்தின் மீது விழுது. 4வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா நம்ம வீட்டில் என்னென்ன ரிப்பேர் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணிடணும். சின்னதாக வச்சுருந்தோம்னா அந்த ரிப்பேர் ஒர்க்கு பெருசாகுது. அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு கொடுக்குது. அப்போ தாய்க்கும் பிள்ளைகளுக்கு இடையில் கூட சில பிரச்சனைகளை கொடுக்குது, இல்லை தாய்க்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்குது. என் மையம் என்னை கவனிக்கவே இல்லை, பாராமுகமாக இருக்கான்னு தாய்மார்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுல ஒரு நன்மை, உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். அதை போல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முகப்பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். முகத்தில், வயத்தில், இடுப்புக்கு கீழே இதிலெல்லாம் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலரை தாக்கலாம். அதனால் அவர்கள் ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது,
கன்னிராசிக்காரங்களுக்கு மிக முக்கியம். இதில் என்ன நன்மை நடக்கும்னா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்டில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை இந்த சனி பகவான் கொண்டு வந்து தருவார் என்பது உங்களுக்கு நன்மையான விஷயம். உங்களுக்கு மிகுந்த வெற்றிகள் வேணும், யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் வைத்தீஸ்வரனை வழிபடுங்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வைத்தீஸ்வரனை சென்று வழிபட்டு விட்டு வந்தால் இந்த கண்டக சனி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கி தருவார். இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. இவர் பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார். சனி பகவானுடைய மந்திரம் ஓம் காகதுவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய மந்திரம். பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார். இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனைன்னு எடுக்கக்கூடாது. சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். அவர் என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் மிக நுட்பமானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார். இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உடல் தூய்மை, ஆடைகளில் தூய்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம். ஒருத்தர் சனீஸ்வரன் பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சோம்பேறித்தனமாக எழுந்திருக்கிறது, பகல் நேரத்தில் தூங்குவது, தன்னுடைய வேலைகளை தான் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறோம். அதேமாதிரி கால்களின் வழியாக தான் சனி புகுந்துக்கிட்டுறாரு. ஒருத்தருக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு, அஷ்டம சனி பிடிச்சிருக்கு, அர்த்தாஷ்டம சனி பிடிச்சிருக்கு, இவருக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க. இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு கால்களின் வழியாக சனி பகவான் புகுந்துக்கிறார். கால்களில் பிரச்சனை, நரம்புகளில் பிரச்சனை, இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.